நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 3 அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. ஸோ அது என்னென்ன அறிவிப்புகள், யாருக்கான அறிவிப்புகள் போன்ற விஷயங்கள் பத்தி தெளிவா இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இலவச சைக்கிள் திட்டத்தை 9ஆம் வகுப்பு முதலே தொடங்குங்கள் என்று மாவட்ட கலெக்டர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பள்ளிகளில் அடுத்த மாதம் முதன்முறையாக மாணவர் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு மகிழ் முற்றம் என்று பெயரிட்டிருக்கக்கூடிய தாவேக அரசு மாணவர்களிடையே மக்களாட்சி முறை மற்றும் தேர்தல் நடைமுறைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளது. நாட்டிலேயே அதிக சாலை விபத்துகள் நிகழ்ந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். IAS, IPS மாநாட்டில் பேசிய அவர் சாலை பாதுகாப்பு விதிகள் பற்றிய விழிப்புணர்வை அதிகப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஜூலை 10 மற்றும் 11ஆம் தேதியில் கரூர் செல்கிறார். அங்கு கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அவர் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நலத்திட்ட பணிகளையும் தொடங்கி வைக்க உள்ளார். கண்டிப்பா அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.